நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு ப்ரோ? கோயம்புத்தூர் போயிட்டே இருக்கேன். கோயம்புத்தூருக்கா? இதுலயாவா? நல்லா இருக்குங்களா? வாவ். ஓ வாவ் சூப்பர்ண்ணா, கங்க்ராச்சுலேஷன். சேஃப்டியாக ஓட்டுங்க, ரைட் பண்ணுங்க. ஸோ ஐஸ்கார்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்காட்டில் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய கதைங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்கோம். வெள்ளிங்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்தோம். நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஃபன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே சரி யாருமே இல்லாதனால நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாம் இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வருவோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இப்போ போடுறேன். மைக் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்கும். அந்த சைலன்சர் சவுண்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே மைக்கு வாங்கி நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக வீடியோ தரேன். ஓகேங்க. சன்ரைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்கிற தாத்தாலாம் நம்மளே தான் பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறான் ஏதோ மொபைலை வச்சு பார்த்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆமாம், முப்பதுண்ணா. யூடியூப்பில் வீடியோ போடுவேன். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். கோயம்புத்தூர் போகிறது நம்ம பிளானுங்க. ஸோ அது எதுக்குன்ட்டு நான் போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மொத்தம் 22 கிலோமீட்டர். ப்ரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ரைடிங் டைம் சிவாப். ஆட்டோ உங்களுக்கு இல்லாதா? உட்காந்தே எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க உட்காருங்க, உட்காந்து எடுங்க. எப்படி இருக்கு ப்ரோ? ரைடிங் டைம் சிவான்னு போடுங்க வரோம். செல்ஃபி ப்ரோ. கண்டிப்பாக வாங்க, வண்டியோட எடுக்கலாம். வண்டியோட வண்டி கொஞ்சம் இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க நீங்கள். இப்போ ஓகே ப்ரோ. எந்த இடத்துல போய்ட்டு வரேன். விளாகில் வருவீங்க பாருங்கள். ரைடிங் டைம் சிவான்னு போடுங்க பாருங்கள், பாருங்கள் சேனல். இன்னைக்கு சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும். ஓகே.
ப்ரோ கோயம்புத்தூர் ப்ரோ இதுலயே ரைடிங் டைம் சிவா கொடுங்க ஒரு ஓட்டு இல்லாத முறுக்கு முறுக்கு ரோட்டல் பண்ணு போதும் முறுக்கு ரொம்ப போகாத ரோடுக்கு போகாத இப்போ கோயம்புத்தூர் போகிறேன் இங்கே மதுரையிலேருந்து தான் மதுரையில் இல்லை நான் தருமபுரி வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ தான் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் இதில் போவேன் கோயம்புத்தூர் போயிட்டு தான் நான் போகிறேன் ஆமாம் விலாக் எடுக்கிறேன் விலாக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறேன் ஓகே 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 பார்த்து போங்க எல்லாம் லீவா காலேஜ் படிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க ஓகே ஓகே ஓ சரி சரி ஓகே 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 யார் 12th யார் ஓகே ஓகே பப்ளிக் எக்ஸாம் தானே ஓகே நல்லா எழுது ஆல் தி பெஸ்ட் ஓகே ஓகே நம்ம சேனல் நேம் போட்டு பாரு வரோம் ஓகே ரைடிங் டைம்ஸ் வா ஓகே ஆர்டிஎஸ் வா கொடுங்க கொடுங்க கோயம்புத்தூர் போயிட்டே இருக்கேன் கோயம்புத்தூருக்கா இதுலயாவா தேட்டர் பிடிச்சி வச்சுக்கிறது கேனில் வச்சுக்க ஓகே ஓகே பார்த்து போங்க ஓகே நல்லா இருக்காக்கா ஓட்டி பார்க்குறீங்களா ஆமாக்கா புது மாடலுக்கா எப்படி நல்லா இருக்குங்களா ஆமாம் வெயிட் கம்மியாக இருந்தால் இன்னும் சேர்த்து தரும்க்கா ஆமாம் மாடல் இப்போ வந்தது இப்போ தான்க்கா ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரேன் ஆமாம் இதுக்கு வண்டி நம்பர் இல்லைக்கா இதை சும்மா நம்ம ஆஃப் ரோட்டில் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற பைக்குங்க சரிக்கா போயிட்டு வரேன் நல்லா இருக்குங்களா இது மினி சூப்பர் பைக் பைக்கா ஆஹா ஆமாம் 90 கிலோ வரைக்கும் தாங்குது நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க நான் 100 கிலோ இருக்கேன் அப்போ கொஞ்சம் டவுட்டு தான் 650 இல்லை ஓ இப்போ வந்து 60 சார் ஓகே டோட்டல் பண்ணிட்டுங்களா கீர் இல்லை டைம் பார்க்குறேன் ஓ வாவ் சூப்பர்ண்ணா கங்க்ராச்சுலேஷன் சேஃப்டியாக ஓட்டுங்க ரைட் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்குண்ணா நானும் இன்றைக்கி தான் அதை எடுத்துகிட்டு வரேன் ஆமாம்
என்னால் அது வாங்க முடியல, ஆனால் இது வாங்க முடிஞ்சிச்சு, வாங்கிட்டேன். சூப்பராக இருக்கீங்கண்ணா. ஓட்டுனா இன்னும் சூப்பராக இருக்கா, செம்ம மஜாவாக இருக்கும். ஃபுல்லாக இருக்குங்க. பிரேக் பிடிக்கிறீங்க. ஆமாம், பிரேக்கை விட்டுருங்க. இந்த பக்கம் வாங்க. எனக்கெல்லாம் தூக்கம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தால் வச்சுக்க நல்லாயிருக்கும். இவ்வளோ வேகமாக போயிட்டு வந்து என்ன தேடிக்கிறியா அவனைய? புதுசாக வந்த ஜெட்டஸ் சார் சொல்லுங்க. இன் 4 சிலிண்டர் இப்போ வந்தது தானா? இப்போ வந்த 4 சிலிண்டர் மாடல் தானே? ஆமாம் ஆமாம். ஓகே. எங்கே போகிறீங்க? கோயம்புத்தூர். இதுலேயே வா. சீரியஸாக ப்ரோ? ஸ்குவாட் பாருங்க, நிஞ்சா 6 வருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு விலாக் போட்டுருவேன் எடிட் பண்ணி. சரி. திண்டுக்கல் இல்லை, ஊருள்ள போகக்கூடாது. நான் கோயம்புத்தூர் போகிறேன். ஆமாம், யூடியூப். ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெட்ரோல் வண்டி. பவர்லாம் நல்லா பவராக இருக்கும். கியர் இல்லை. நல்லா இருக்கு பாருங்க. புஷ்அப்ஸ் 1 லிட்டருக்கு 30 கிலோமீட்டரா? போதும். 30 25 சம்திங் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அது மைலேஜ் வருது. உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? உட்காந்து எடுங்க, ஒன்றும் பிரச்சனை. மேலே போயிடு. வெயிட் அதிகமாக இருந்தால் தாங்காது. உட்காந்து பாருங்க. சின்ன பையில விட்டா நல்லா இருக்கு. தூக்குமானே தூக்காதுல. ஓகே. நீங்கள் வெயிட் அதிகம்.
வெயிட் அதிகம். ஆமாம், நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்கல்ல. வேணா ப்ரோ, நான் பார்க்க தான் ப்ரோ வெயிட் 70 கிலோ ப்ரோ. நான் 48 கிலோ தான், அதனால தான் என்னை அசால்ட்டாக தூக்கின்னு போகுது. நீங்கள் பைபாஸ்லேயே போயிருங்க, பாலத்திலே போயிருங்க. அப்படிங்களா? சரிண்ணா. ஓகே ஓகே ஒரே ரோடு தான். ஓகே ஓகே. திண்டுக்கல் போகணுமா, எங்கே போனீங்க? நான் கோயம்புத்தூர் போகிறேன். நேராக நத்தம் ப்ரோ. ஓகே ஓகே. நத்தம் வந்து கேட்டு லெஃப்ட் எடுத்துங்க, நம்ம திண்டுக்கல் வெளியே, அப்புறம் கோயம்புத்தூர் அப்படியே போய்க்கலாம். பழனி. பழனி அப்படி போகலாம். ஓகே. ஆறாவரம் போய் போயிருங்க, பழனி போனால் சுத்து. ஓகே ஓகே. ஒரே பைபாஸ்லேயே போனேன். சரிண்ணா. ஓகேண்ணா. ஓகே. போய் நிப்பாட்டி போக வேண்டியதான். அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் போவேன், நிப்பாட்டிக்குவேன், அவ்வளோதான். தண்ணி குடிச்சுக்கோ ப்ரோ. இப்போ தான் குடிச்சிட்டு வந்தாங்க. மோர் அங்கே வச்சுருந்தாங்க பங்கில். டன் ப்ரோ. ஓகே. சேப்பா வாங்க. சேனலில் வருவீங்க. ஓகே. சரி பாரு, போயிட்டு வரேன். சரிண்ணா. என்னை பார்த்துருப்பீங்க, நான் ரூட்டு கேட்கறதுக்கோசரம் நின்றேன். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எப்படி ஓட்டுற இதை, உனக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தார். எனக்கு எதுவும் கஷ்டமாக தெரியலைங்க, ஜாலியாக இருக்குங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் நிஞ்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார் பார்த்தேங்க, பயங்கரமாக இருக்குங்க. 4 சிலிண்டரு